சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி எனும் இந்த 15 நிமிட நேர நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இன்னும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம். அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும் விண்ணோசை எனும் 1 மணி நேர ஆராதனை ஒன்றை ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கும் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்ததே. உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன். Shall we lift up our hands? Hallelujah. 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. Hallelujah. Hands up. Hallelujah. 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 எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, மறுபடியுமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதே செய்கிறார். இதனாலும் கூட எங்களுடைய ஆண்டவர் ஒரு நல்ல தெய்வமாக இருக்கபடியினால் நாங்கள் எங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருவது என்ன தெரியுமா? எங்களை தேடி வந்த ஒரு நல்ல ஆண்டவர். யோவான் 5வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு பண்டிகை ஒரு நேரத்திலே ஒருவரை ஆண்டவர் தேடி போகிறார். உங்களுக்கு தெரியும், பண்டிகை நேரம் என்றால் எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க, ஷாப்பிங் எல்லாம் ஓடி திரிவாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் ஆண்டவர் ஒருவரை தேடி போகிறார். 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே இயேசு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். சரி, அந்த எருசலேமில் எங்கு போகிறார் என்று பார்த்தோம் என்றால், அங்கே பெதஸ்தா என்ற ஒரு குளம் எருசலேமிலே இருந்ததாம்.
அந்த குளத்தை நோக்கி அவர் போகிறாராம். சரி, நாங்கள் கீழே பார்த்து கொண்டு போனோமானால் அந்த குளத்திலே அப்படி ஒரு என்ன விசேஷம் இருக்குதுன்னு சொல்லி, அந்த குளத்தில் என்ன விசேஷம் என்றால், சில சமயங்களில் அந்த குளத்தில் ஒரு தேவதூதன் அந்த குளத்தை கலக்குவானாம். ஆகவே கலக்கும் பொழுது யார் முதல் அதிலே இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சொச்சமாவார்களாம். ஆகவே அந்த குளத்தை தேவதூதன் எப்பொழுது கலக்குவான் என்று சொல்லி பார்த்து கொள்ளும்படியாய் அந்த இடத்திலே அநேகர் வியாதிப்பட்டவர்கள் அந்த இடத்திலே நிற்பாங்க, ரெடியாக முதலே பாய்வதற்கு. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிறோம், இயேசு ஒருவனை தேடி போகிறார். அது யார் தெரியுமா? 38 வருடங்களாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பாருங்க, இந்த மனுஷனை பற்றி ஒரு பேர் விவரம் கூட கொடுக்கப்படவில்லை. அவர் ஒரு அன்னோன் பர்சன், யாருன்னே தெரியாது, அவரோட பேர் கூட கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், யாராவது சொல்லி இப்படி ஒருத்தன் அந்த இடத்துல இருக்கிறார், ஆகவே அவருக்காக போய் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி இயேசுவோட கேட்டுக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அப்படி ஒருவரோட ரெக்கமெண்டேஷனோடையும் இயேசு போகவில்லை. இயேசு அதை அவனை நினைத்து தேடி போகிறார். சரி, அதனால் என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரியா? அப்பொழுது அந்த இடத்துல போன பொழுது அவன் இந்த படுத்திருந்த 6வது வசனம், யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாக வியாதியஸ்தனென்று அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக விரும்பணும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டாராம். நான் நினைக்கிறேன், இந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்த பொழுது 38 வருடங்கள், பாருங்க, 38 இயர்ஸ், இந்த இவ்வளவு பெரிய காலங்கள் நேரங்கள் தெரியுமா? இயேசுவுக்கே 33 வயது மட்டும்தான் இயேசு ஊழியம் செய்தார். 3 வருடங்கள், 30லேருந்து 33 வயது. இவன் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த குளத்தருகே இருக்கிறானாம். அப்போ இயேசுவை விட இவர் வயதிலே மூத்தவராக இருந்திருக்க வேண்டும். ஆக ஏனெனில் 38 வருடம் என்பது இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே அவ்வளவு வருடங்கள் காத்திருக்கிறானாம். ஏன் தெரியுமா காத்திருக்கிறான்? கண்ணுக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, கண்ணுக்கு முன்பதாக அவன் சுகமாக முடியும். ஆனால் குளத்திலே போய் தள்ளி விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. ஹி வாஸ் ஹெல்ப்லெஸ். உதவுவார் ஒருவருமே இல்லை. யோசிச்சு பாருங்க, அவனோட நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும். இயேசு அவனை பார்த்த உடனே மனது உரி இருப்பார் இல்லையா? ஐயோ, இந்த மகன் 38 வருடங்களாக ஒரே இடத்துல இருக்கிறானே. ஆகவே இயேசு அவன் மேல் மனதுருகி அவன் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? உன் வியாதி சொஸ்தமாகி விட்டது, ஆகவே நீ குணமடைவாய் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் எழும்ப முடியாமல் தான் அந்த இடத்திலே இருக்கான். எழும்ப நடக்க முடியும் என்று சொன்னால் அவன் குளத்திலே தானே போய் இறங்கி இருப்பான், சுகம் பெற்றிருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் முடியும், உன்னுடைய சுகம் உன்னிடத்திலே இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமான அன்பு ஜெபஜனமே, நாளும் கூட நீங்கள் உதவுவாராச்சு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறீங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு மூவ் பண்ணுறது கூட உங்களுக்கு ஒருவரும் உதவி செய்வார் இல்லை என்று நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? உங்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காக, உங்களோட வாழ்க்கையை எழுப்பி மேலான வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு வந்ததே அது ஒரு பெரிய ஒரு ரீசன். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கார். உங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கும்படியாய் இந்த 38 வருடங்களாக வியாதிப்பட்டிருக்கிற ஒருவனை ஆண்டவர் குணமாக்க முடியும் என்று சொன்னால், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாத்திரம் கலங்காதீங்க, தவிக்காதீங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவார், எழும்பி நடக்க செய்வார். உங்களோட வாழ்க்கை மாறும். ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு போய் விடுவார். 2வது காரியம், உங்கள் பிரச்சனைகளை அவர் விசாரிக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு அவனிடத்தில் போய் கேட்கிறார், உனக்கு இந்த வியாதியிலேருந்து சொத்தமாக நீ விரும்புகிறாயா என்று அவன்கிட்ட கேட்கிறார், விசாரிக்கிறார். நாட்களில் பார்க்குறோம், அநேகருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒருவரும் விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி நாங்கள் நேரம் ஒதுக்கிறது இல்லை. ஆனால் எங்களுடைய ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், உங்களை விசாரிக்கிறார். நீ கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க, கலங்கி தவிக்காதீங்க. அவர் உங்களை விசாரிப்பார். ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூடி வரும். நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் ஒரு வியாதியினால் நீங்கள் அவசரப்பட்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு எத்தனையோ வருடங்கள் நான் ஜபிக்கிறேன், அங்கே போய் இங்கே போய் கன காரியங்களை நான் எடுத்திருக்கேன், அந்த வியாதி என்னை விட்டு நீங்குதில்லைன்னு சொல்லி கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த ராத்திரி பொழுதில் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த நாளும் கூட ஆண்டவருடைய தெய்வீக சுகம்
உங்கள் மேல் இறங்க போகிறது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாக போகிறீங்க. நீங்கள் பழையபடி எழும்பி நடக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எல்லாம் மாறும். யோசிச்சு பாருங்க, இந்த ஆண்டவர் இவனுடைய 38 வருடங்களாக இவனுக்கு இருந்த வியாதியை சொஸ்தமான பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி அவன் யாரையுமே நம்பி இருந்திருக்க மாட்டான் இல்லையா? இவ்வளவு காலம் யாரையாவது அவன் எதிர்பார்த்துருப்பான், தன்னை அங்கே தந்த குலத்துக்குள்ளே தள்ளி விடுவதற்கு யாராவது ஒரு ஆள் எதிர்பார்த்துருப்பான். ஆனால் சுகமான பின்பு அவனுக்கு இப்போ அவன் விடுதலையாக்கப்பட்டான். சொஸ்தமாக்கிலிருந்து விடுதலை பூரண சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டார். எங்களுடைய ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுக்கிறவர். அவர் நல்ல ஒரு தெய்வம். அதனால தான் எங்களுடைய ஆண்டவருக்கு ஒரு இருக்கிறது, ஏகோவா ராஃபா என்ற ஒரு பேர் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால் சுகம் தருகிற ஒரு நல்ல தெய்வம். ஆகவே இந்த நாளிலும் கூட உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அவர் மாற்றப் போகிறார். உங்களை மறுபடியும் எழும்பி நடக்க அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை துதித்து நாங்கள் அவரிடத்தில் நாங்கள் வரப்போகிறோம். நாங்கள் கூட கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். என்னுடைய அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலம் இருந்த அந்த வியாதி நோய்கள் இன்றையோடு நீங்கள் அதை நீக்க போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் 38 வருடங்களாய் இருந்த ஒரு வியாதியால் இருந்த ஒருவனை நீங்கள் குணமாக்க முடியும் என்று சொன்னால், அவ்வளவு வல்லமே உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய நோயும் என்னுடைய வியாதியும் எம்மாத்திரம் ஆண்டவரே, அதை நீங்கள் ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் அதை நீங்கள் மாற்றி விடுவீங்க, சுகத்தை கொடுத்து விடுவீங்க அப்பா. நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டு கண்டு உங்களுடைய வசனம் சொல்லுகிறதே. ஆகவே நான் அதை அறிக்கை எடுக்கொண்டு இருக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே எழுந்து பழையபடி நான் நடக்கத்தக்கதாய், எழுந்து நான் பிரகாசிக்கத்தக்கதாய், எல்லாவற்றையும் மாற்றத்தக்கதாய் ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிறீங்க அப்பா. என்னுடைய வேதனை, என்னுடைய தூக்கம் எல்லாம் மாறப்போகிறது ராஜா. இன்றிலிருந்து அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, யார் யார் சுகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலையாக்குறேன். உங்களுடைய தெய்வீக சுகம் அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கிறபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இனிமேல் இந்த வியாதி அந்த குடும்பத்தை அணுகுவதில்லை, அவர்களை அணுகுவதில்லை. நான் இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. ஒரு தெய்வீக சுகம் அவர் இருதயத்திலே இந்த நேரத்திலே வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்திலே ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வீர். யெகோவா நல்லது நேயர் சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாளை தினம் இதே நேரம் மற்றும் ஒரு விண்ணொளி காலை சிந்தனையில் சந்திப்போம். விண்ணொளி என்னும் எமது அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை இன்று மாலை 5 மணிக்கு இதே festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இணைய வானொலியிலும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம் என்பதை மறவாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் 004426463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று வாழ்த்து கூறி நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொடுக்கின்றோம். என் புகலிடமே